டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அவல் வடை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 அவல் நான் வந்து மெலிசான அவல் நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த அவலை வந்து 2 தடவை நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மெலிஸ் அவலுக்கு பதிலாக கெட்டி அவல் கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்துக்கோங்க. இது உடனே ஊறிடும். இந்த தண்ணியை 2 தடவை கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். அவல் நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டோம். நல்லா வந்து ஊறிட்டு இதே இது கெட்டி அவல் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ இதை பெரிய கிண்ணத்தில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். நம்ம போட்ட 100 அவல் பாருங்கள், நம்ம ஊறினோன்னா எவ்வளோ அதிகமாக வந்துருக்கு. கையில் மாவு மாதிரி வர அளவுக்கு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. நல்லா வந்து மசிச்சுக்கணும். இது கூட ஒரு 25 கிராம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 25 கிராம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, காரத்திற்கு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டது, அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இதை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து அதே கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தயிர், ரொம்ப புளிக்காத தயிர் ஊற்றுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப புளிச்ச தயிர் எடுத்துக்காதீங்க. இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பால்சன் மாதிரி ஊற்றிக்கிட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டுவாங்க.
கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ப்ரௌனாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ செகண்ட் பேட்ச் சேர்த்துடலாம். இப்போ செகண்ட் தடவை போட்டது நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ எல்லா வடையும் நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அவல் வடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ.